ஹலோ கைஸ், நான் உங்க ஏஜே பேசுறேன். அப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு என்னடா ஒரு அக்கௌண்ட் எடுத்து வந்திருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றது, பயங்கர ஒரு வேர்ல்டுக்கு அப்புறம் டாப், அந்த அளவுக்கு ஒரு டாப் டக்கர், ஒரு தரத்திந்திரமான ஒரு அக்கௌண்ட் தான் எடுத்து வந்திருக்கு. வந்தனே சிலத்த நாய் கொலைக்க, ஐயோ இது சொல்ல தாங்க முடியல. சரி ரைட்டு நண்பரே, வாங்க நம்ம கலெக்ஷனை பார்ப்போம். லெவல் வந்து பாத்தீங்கன்னா 83. அதாவது முந்தைய ஒரு காலத்தில், அதாவது எப்படி சொல்ல, ஒரு கிராண்ட்லேயே மெயின்டைன் ஆன ஒரு அக்கௌண்ட், அதனால லெவல் 83. அண்ட் அக்கௌண்டோட இந்த இதை பார்க்கும்போது தெரியும், ஏன்டா என்ன ஹேர் கலெக்ஷன்லாம்டா இருக்கு. கருப்பு மண்டை இருக்குங்க, எஸ்கே சபீரா இருக்குங்க, அந்த ரெட் கலர் மண்டை இருக்குங்க, அந்த வின்சென்சோ மண்டை இருக்குங்க, பாண்டிங்கிள் மண்டை இருக்குங்க, என்னதான்டா இல்ல அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட் தாங்க. அண்ட் இந்த அக்கௌண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். மறக்காம லைக்கை போட்டு உங்களோட எல்லா பயமுள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருணும் முக்கியமா, ஓகேவா? ஏன்னா நீங்க ஷேர் பண்ணாதான் அவங்களுக்குலாம் தெரியும், ஏன்டா இப்படி ஒரு சேனல் இருக்கு, அதுல இப்படி ஒருத்தன் உட்காந்து டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கானு அப்படின்னு, ஓகேவா? அதனால மறக்காம உங்களோட அனைத்து நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சா ஸ்டேட்டஸ்ல கூட வைங்க, தப்புலாம் இல்லை, ஓகேவா? உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபுல் ட்ரஸ்டட்ன்ட்டு. ஸோ அதனால ஸ்டேட்டஸ் பார்த்தா கூட உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் வராது, அதுக்கு நான் கேரண்டி, ஓகேவா? எல்லாமே நம்மளோட நேம்ல தான் இருக்கும், எல்லாமே நம்மளோட ஓன் ஐடிஸ் தான், ஓகேவா? சில கிறுக்கு இந்த தடிமாட்டு பயிலெல்லாம் என்ன தெரியுமா நண்பர்களே, பந்தாடு உங்களாம் ஏமாத்துறாடு நண்பர்களே. அதெல்லாம் நான் சொல்லுதான் போக போக. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மேலே உள்ள அந்த ஸ்டார் கலெக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். இது கிராஃபிட்டோ டாப், இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பட் ஆனால் ஹிந்தி சைடில் இந்த கருமத்தை போட்டு ஒரு எடிட்டை போடுவானுங்க, ஒரு எப்படி சொன்னா ஒரு ஜெராக்ஸ் எடிட்டு. நம்ம ஊர்லலாம் அந்த எப்படி சொல்ல, இந்த 10 ரூபாய் ஜெராக்ஸ் கடையில தீஞ்ச மாதிரி போட்டு தருவானுங்க தெரியுமா, அந்த மாதிரி தீஞ்ச மாதிரி எடிட்டை போட்டு சுற்றுவானுங்க நான் நார்த் சைடில். பட் நம்ம ஊரில் அப்படி கிடையாது, தெளிவாக போட்டிருக்கானுங்க அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம். அதுக்கப்புறம் இது உங்களுக்கே தெரியும், சொல்ல தேவையில்ல, 7th லைட்டு, அதுக்கப்புறம் 5th லைட்டு. இதில் வந்து கோல்டன் ஃபைட் வால், ஓகேவா? கோல்டன் 5th இருந்து இருக்குது. அண்ட் 4th லைட் ஸ்கார்ஃப் கண்டு எடுத்திருக்காங்க ரிட்டர்ன் வந்ததில். அண்ட் 2nd லைட்டுமே ரிட்டர்ன் வந்ததில் எடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ பேசலாம். அதாவது என்ன நடக்குன்னா, வெளி சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் ரேட்டு ஒரு 50,000 வச்சுக்கிடுங்களேன். ஆனால் சில குரூப்பில் அதை தூக்கி 20,000 போடுதான். ஆண்டா என்னடா இதுலேயுமாடா திருட்டு வேலை பார்ப்பீங்க, அந்தால 20,000 ரூபாய்க்கு போட்டது நம்ம பையில என்ன பண்ணுவோம், 20,000 ரூபாய்க்கு தானா அப்படின்னு நம்ம காசை போடுதான். போட்டோடனே ஒன்று அடிச்சிட்டு போயிருந்தான், இல்லைன்னா அப்புறம் அந்த அக்கௌண்ட் சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு டம்மி அக்கௌண்ட்டை தூக்கி தலையில கட்டி விட்டுருதான். இந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால பார்த்து உஷாரா இருந்துக்கிடுங்க, ஓகேவா? ஏன்னா எல்லாம் திருட்டு பயிலவளாக தான் இருக்கானுங்க. நீங்களே நினைச்சு பாருங்க நண்பர்களே, போகிறதுக்கு வழி கிடையாது. ஏதாவது பண்ணணுமே, அதாவது உழைச்சி திங்கணுங்கிற மைண்ட் செட்டே கிடையாது. ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஊழ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுவும் நான் சொல்றது ஒரு பெரிய யூடியூபர் தான் ஆகணும், என்ன சொல்றேன்னே தெரியல. கேட்டா அட்மின் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். என்னத்தை தான் சொல்லுவோம், அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஏங்க நான் ஒன்றும் பண்ணலைங்க, என் கட்சிக்காரன் தாங்க பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போயிருந்தானுங்க. அதனால அந்த மாதிரி திருட்டு பயில்கிட்ட இருந்துலாம் பார்த்து உச்சாரா இருந்துக்கிட்டுங்க, ஓகேவா? சொல்ல வேண்டிய சொல்லிட்டா புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்ட்டா கேட்டு தெரிஞ்சுக்க. எப்படி ரைமிங்கா வருதா? ஓகே நண்பர்களே, ஏன்னா அதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ நேரம் நான் என்னத்துக்கு வீடியோ வந்தனே தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். அதாவது பார்த்தோன்னே சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தோன்னே ஒரே குஷியாகி பேச ஆரம்பிச்சிடுறேன். என்ன வீடியோக்கு வந்து நான் கீழே நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கெல்லாம் குரூப் லிங்க் இருக்கும், அதுலயும் போய் மறக்காம ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அப்பதான் இந்த மாதிரியான கலர் ஐடிஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அதாவது அந்த வேடை சொன்னாலே யூடியூப்காரன் காப்பிரைட்ஸ் கிளைமா ஸ்ட்ரைக்கா அடிச்சு விட்டு அவன் தொல்லை பெருத்த தொல்லையா இருக்கு நண்பர்களே. என்ன இலவுதான் வச்சுட்டு உட்காந்து ரோபோ கீபோ வச்சு இப்படி கேட்பான்னு நினைக்க, இவனுக்கு என்ன பேசுறானு அப்படின்னு சொல்லிட்டு அதில் திடீர்னு ஏதாவது அந்த அந்த ஒரு வேடு வந்துட்டுனா தப்புன்னு தூக்கி ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டுதானுங்க. நான் கஷ்டப்பட்டு உட்காந்து 10 நிமிஷம் எடிட் பண்ணி ஐயோ எங்கேயோ போயிட்டு நம்பர்ல நினைக்கிற வாங்க நம்ம கலெக்ஷன் போகும். கிரிமினல் கலெக்ஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு நேற்று தான் விட்ட பண்டல்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள உள்ள விளாண்டு எடுத்து வச்சிருக்கு. வேற ஒன்றும் இல்லை, தெரிஞ்ச சொந்தக்கார பையன் தான் விளாண்டுருதான்னு நினைக்கிறேன். முன்னாடி அவன் தான் விளாண்டுட்டு இருந்தான், பட் இப்போ எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. அண்ட் வாங்க இப்போ எமௌண்ட் கலெக்ஷன் பேர்லாம். எமௌண்ட் கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 104 பாய் சாப் அந்த மாதிரிதான்
அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இப்போதான் மூச்சு விட்டேன், அதனாலதான் ஒருத்தர் கேப்பு 104 எமௌண்ட்டு டெய்லி ஒரு எமௌண்ட்டை ஒருத்தனா அடிச்சு ஜாலியாக போட்டு விளாண்டுருக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எமௌண்ட்டு தரமாகவே இருக்கும். கன் கலெக்ஷன் வந்துடலாம். கன் கலெக்ஷன் தான் கைஸ். இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு தரமான ஒரு விஷயம் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் ட்ரெஸ் கலெக்ஷன் சொல்லவே தேவையில்லை. டாப்பு டக்கரு மாசு டக்கராக இருக்கும். கன் கலெக்ஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். வெரி 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 எப்படி சொல்ல என்னடா அது இப்படியாடா எடுத்து வைப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா கோல்டு அக்கௌண்ட்டில் கன் கலெக்ஷன் இருக்காது. கன் கலெக்ஷன் இருக்கிற அக்கௌண்ட்ல ஓல்டு இருக்காது. நீங்களே நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ். ஆனால் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற ஒரு அக்கௌண்ட்னா அது இந்த அக்கௌண்ட்டை தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா இதில் தான் ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. என்ன கணக்குல எடுத்து வச்சானுங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. ஓகே, ஏன்னா நம்ம பேசியாச்சு. கன் கலெக்ஷனுக்குள்ள வந்துடலாம். ஐயோ, கன் கலெக்ஷன் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நானே வாரேன். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று டாப்பு இல்லைன்னா மேக்ஸ். ஓகேவா, முக்காவாசி கண்ணுக்கு மேக்ஸ் இருக்குது. எது போட்டு டாப் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் எடுத்து வச்சு அதுக்கு ஒரு எமௌண்ட்டும் இருக்குது. அதனால இந்த அக்கௌண்ட்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த எலைட் பாஸ் மட்டும், அதுவும் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த 240 டைமண்டோட தான் இருக்கும் அக்கௌண்ட்டு. உங்களுக்கே தெரியும், நம்மகிட்ட ஊர்பட்ட அக்கௌண்ட் கிடக்கு. இதில் நான் எந்த அக்கௌண்ட்டில் போய் டைமண்ட் வேஸ்ட் பண்ணி எந்த அக்கௌண்ட்டில் போய் இது பண்ணி ஐயோ சரி. அதனால டைமண்ட்லாம் இருக்கும். நீங்கள் ஜாலியாக வந்து அந்த எலைட் பாஸ் மட்டும் போட்டு விளாண்டாலே போதும். நம்மகிட்ட வந்து இஎம்ஐ ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. கன்ஃபார்ம் பை பண்ணிட்டீங்கன்னா என்னோட நம்பர் சொல்கிறேன், எல்லாம் நோட் பண்ணிக்கிடுங்க. 7397703907. ஓகேவா, யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா கூட டப்புன்னு குரூப் லிங்க் சேனல் லிங்க்லாம் வரும். அதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மகிட்ட இருக்கும். ஓகேவா, அண்டு அவ்வளோதான் கைஸ். சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்து உதாராக இருந்துக்கிடுங்க. திருட்டு பயிலோட்டு இருந்து அண்ட் கன் கலெக்ஷன் வரலாம். ஐயோ, கன் கலெக்ஷனே இப்போதான் வரனா அப்படின்னு தான். எம்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 எம்டனுமே தரமான எம்டனு. இந்த ரெட் கலர் எம்டன் வேணுமா, ரெட் கலர் இருக்குது. அது என்ன டிராகோ ஃப்ளேம் வேணுமா இருக்குது. இன்குபேட்டர் டாப் எம்டன் வேணுமா, விண்டர்லேண்ட் வேணுமா இருக்குது. டிராபிக்கல் பேரட் வேணுமா, எங்கே இருக்கு? இந்த இருக்குது கைஸ் டிராபிக்கல் பேரட். ஐயோ, பேசி பேசி வாயே வலிக்குதா. ஏன்டா நான் தப்பா பேசுறேன். டக்குன்னு கலெக்ஷன் எடுத்து பிடிக்கடா எடிட்ரு. அப்போ டாப் ஏடபிள்யூஎம் வேணுமா, டாப் ஏடபிள்யூஎம் இருக்கு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டாப் இருக்கு, மேக்ஸ் இருக்கு. அதுவும் ஷார்ட் டென்க்குலாம் விட்டு செதுக்கியிருக்காங்க ஸ்கின். அப்போ பார்த்துக்கிறீங்க எந்த அளவுக்கு அக்கௌண்ட் ஓனர் வந்து தீவிரமாக ஒரு எப்படி சொல்ல மெண்டலாக இருந்து கலெக்ஷன்லாம் எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் இதெல்லாம் செலவு பண்ணணும்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது 5 லட்சம் 10 லட்சம் ஆகும். பட் இந்த மாதிரி இதாக வாங்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 68.5 தான். ஓகேவா, நியர்லி 70K பக்கம் தான். இஎம்ஐ ஆப்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அது பேசிக்கலாம். ஓகேவா, ஹேண்ட் டு ஹேண்ட் டீலுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே நேரில் வந்து முடிக்கிற மாதிரி. அண்டு எப்படி சொல்ல அதர் ஸ்டேட்டாக இருந்தாலுமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேண்ட் டு ஹேண்ட் டீல் கூட பாசிபிள் தான் நம்ம சைடில். ஆனால் ஸ்டார்டிங் நீங்கள் அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன அமௌண்ட்டு. ஏன்னா கன்ஃபார்ம் தான்ட்டு சொல்லிட்டு நேரில் வரணும்ல அதுக்கு. ஓகேவா, இதுதான் இது. யாருக்கா டீட்டெயில்ஸ் வேணால் இது சும்மா நான் இந்த வால்ட் கலெக்ஷன் காட்டுறேன். 643 இருக்குது கன் கலெக்ஷன். நியர்லி ஆஃப் செஞ்சுரி, சாரி கைஸ், ஆஃப் செஞ்சுரியை தாண்டின ஒரு கன் ஸ்கின் தான். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அது அப்படியே மேலே விட்டோமா அப்படியே பார்த்துக்கிடுங்க. ஓகேவா, இதாங்க ஃபைனலாக எமௌண்ட்டை போட்டு இந்த கையில் தான் நல்ல ஒரு கன்னை வச்சு எம்டன் வைப்போம் கைஸ். இந்த எம்டனை வச்சுட்டு அமௌண்ட்டை டப்புன்னு போட்டு வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டாச்சு. அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்காதீங்க, அதாவது லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கிடுங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டத்துக்கு ஆளில் போட்டு வச்சுக்கிடுங்க. அவ்வளோதான், பேசிட்டேனா? டே வீடியோ முடிங்கடா, இன்னும் முடிக்க காணுமா? டே ஐயோ முடிங்கடா, எங்கடா போச்சு ஸ்டாப் பட்டுது? ஐயோ ஸ்டாப் இல்லாமல்